ஞாபகம் இருக்குங்களா? எப்படி மறக்க முடியும்? புத்தகத்தை எழுதுனதே நான் தானே. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க. அது உங்ககிட்ட சொல்றதுக்கு இல்ல, மக்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். மக்கள் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்க. மாட்டினாடா மானஸ்த. இது அபாண்டமான குற்றச்சாட்டு. வேணும்னா வழக்கு போடுங்க. நீதிமன்றத்துல வந்து நான் குற்றமற்றவன் நிரூபிக்க தயார். வழக்கா? 10-15 வருஷமா விசாரணை நடக்காம நிலுவையில் இருக்கிற கேஸுங்களோட எண்ணிக்கை மட்டும் 14 லட்சம். குற்றவாளிங்க எந்த பயமும் இல்லாம தொடர்ந்து தப்பு செய்யறதுக்கு மூல காரணமே இந்த தாமதம் தான் அப்படின்னு நான் சொல்ல. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் சொல்லுது. பணக்காரங்க மேலும் பணக்காரங்க ஆயிட்டே இருக்கிறாங்க, ஏழைங்க இன்னும் ஏழை ஆயிட்டே இருக்கிறாங்க. தம்பி, என்ன கோவப்படுத்தணும்ன்ற ஒரே நோக்கத்துல கேள்வி கேட்கறியா? என் நோக்கம் அது இல்லைங்க. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க. தமிழ் மீடியம்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மெயின்ஸ் வந்து தமிழ் எழுதுனா அவ்வளவு மார்க் நல்லா வராது, இங்கிலீஷ்ல எழுதாதான் மார்க் நல்லா போடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் சமீப காலமாக தேர்தல் வைக்கிறாங்க. அது உண்மையா பொய்யா? உண்மையிலேயே தமிழில் எழுதுபவர்களுக்கு மதிப்பெண் கிடைப்பதில்லை. சரி சரி, இதெல்லாம் உச்சநீதிமன்றம் வேல்யூவேஷன் செய்யும் போது கடமைக்கு தான் வேல்யூவேஷன் பண்றாங்களா என்ன? கண்டிப்பாக கடமைக்கு தான் வேல்யூவேஷன். ஒருத்தர் வந்து ஒரு கொஸ்டினுக்கு 15 மார்க் போடுறாரு, இன்னொரு வேலையிட்ட அந்த கொஸ்டினுக்கு 2 மார்க் போடுறாரு. இது வந்து உலகத்துல எந்த சர்வீஸ் கமிஷனும் நடக்காது. ரொம்ப 15 எங்க இருக்கு, 2 எங்க இருக்கு? கிட்டத்தட்ட நிறைய பேர் ஆர்டிஐல அவங்க பேப்பர் வாங்கி பார்த்து எப்படி இப்படி கரெக்ஷன் பண்றாங்க அப்படி சொல்லி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மனசு வேற வழி கிடையாது. பேப்பர் திருத்துற பேராசிரியர் ரொம்ப ஜாலியா திருத்துவாங்க போல. பேப்பர் திருத்துற பேராசிரியர் வந்து எப்படி திருத்துறாங்கன்னு முதல்ல அவங்களுக்கே தெரியாது. சரி, முதல்ல அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வச்சு அவங்க பேப்பர் நம்ம திருத்தணும். கண்ண மூடிட்டு 2 12 போடுவாங்க போல. நீங்க 15 மார்க் ஒருத்தர் போடுறாரு, இன்னொரு 2 மார்க் தான் போடுறாருன்னா என்ன வித்தியாசம், என்ன காரணம்? அதுக்கு என்ன ஒரு பேஸே இல்லையே. படிச்சு பார்க்கறதே கிடையாது, சும்மா இஷ்டத்துக்கு போறது மார்க் எல்லாம். இனிமேல் குரூப் 2 போன்ற தேர்வுகளுக்கு பணிகளுக்கு முதன்மை தேர்வே வேண்டாம் அப்படின்னும் எங்களது மாணவர்கள் வேண்டுகோள் வைப்பதன் அடிப்படையில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது. ஸோ குரூப் 2 அளவுக்குலாம் முதன்மை தேர்வே வேண்டாங்கிறது தான் எங்களுடைய கருத்து. ஒரு கேள்விக்கு இங்கே இருக்க 500 பேரும் 500 விதமாக எழுதுவாங்க. ஏன்னா டிகிரி முடித்தவங்க, மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க, எம்ஃபில் முடித்தவங்க, எம்எட் முடித்தவங்க, பிஹெச்டி முடித்தவங்க எல்லாம் முதுகலை பட்டதாரிகளாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கேள்விக்கு இப்படி எழுதலாம்னு தோணும். அப்போ ஒரு ஆசிரியர் இத்தனை விதமான ஆன்சர்களையும் எப்படி கரெக்டாக மதிப்பிடுவாருங்கிறது ஒரு சந்தேகம் இருக்கு. பேட்டிய பரபரப்பாக்கி நீங்க பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது. ஆதாரம் இருக்கு. ஒரு ஆங்கிலத்துக்கு ஈக்குவலண்டா தமிழ் எழுதுறவங்களுக்கு அந்த ஆங்கிலத்துல என்ன மதிப்பெண் போடுறாங்களோ அதே போடுறது இல்ல. கிட்டத்தட்ட அதுல பாதி தான் கிடைக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். இது ஒரு 10 மார்க் கொஸ்டின், இதுக்கு 1 மதிப்பெண் போட்டிருக்காங்க. அறிவியல் தொழில்நுட்பத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர்களின் பங்கினை எடுத்துக்காட்டுதல் விளக்குக. எடுத்துக்காட்டுக அவ்வளவுதான். ஹைலைட் த கான்ட்ரிபியூஷன் மேட் பை த இந்தியன் நேஷனல் நோபல் லாரட்ஸ் in the field of science and technology அப்படின்னு சொல்றாங்க. அவர் சர் சி வி ராமன் எழுதியிருக்காரு, அங்கோமித் குரானா எழுதியிருக்காரு, சிந்தசிஸ் ஆஃப் ஜீன்ஸ், சந்திரசேகர் எழுதியிருக்காரு, சுப்பிரமணிய சந்திரசேகர், வெங்கட்ராம ராமகிருஷ்ணன் எழுதியிருக்காரு. இதுக்கு எப்படிங்க 10 மதிப்பெண் வினாவுக்கு எப்படிங்க 1 மதிப்பெண் போடுவாங்க? ஒவ்வொருத்தருக்கும் 1 மதிப்பெண் போட்டாலும் 4 மதிப்பெண்ணாவது போடலாங்க. லூசு பசங்களாங்க. இது ஒரு 15 மதிப்பெண் வினா. இதுக்கு ஒருத்தர் 2.5 மதிப்பெண் போட்டிருக்காரு, இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 9 மதிப்பெண் போட்டிருக்காரு. இது வந்து உலக முதலீட்டார் சந்திப்பு இருக்குல்ல, அதை பத்தி எழுதக்கூடியது. நிறைய அதுக்கு சம்பந்தமா எழுதியிருக்கிறாங்க. இருந்தாலும் 2.5 மதிப்பெண்ங்கிறதுலாம் ரொம்ப மோசம் இல்லைங்க. இது மாதிரி ஏகப்பட்டது இருக்குங்க. இது பாருங்க 3 மதிப்பெண். இது வந்து இந்திய பொருளாதார கூட்டமைப்பு, அது நல்ல கரண்ட பேச எழுதக்கூடியவர், அவருக்கே 3 மதிப்பெண் தான் போட்டுருக்காங்க. எவ்வளோ பேர் நல்ல குவாலிஃபைடு, ரொம்ப பொட்டன்ஷியலா இருக்கிறவங்க
ரொம்ப திறமை வாய்ந்தவங்க எல்லாம் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வந்து சில பேர் இன்டர்வியூ போக முடியல, சில பேர் இன்டர்வியூ போயிட்டு சர்வீஸ் வாங்க முடியாம வந்திருக்காங்க. இனிமையாவது இது மாதிரி நடக்கக்கூடாது. 90 பணியிடங்கள் இப்போது நிரப்பப்பட்டுள்ளது குரூப் 1ல. 20% என்றால் 18 நபர்கள். 18 நபர்களும் தமிழில் எழுதிதான் இந்த குரூப் 1 போஸ்ட் வாங்கினாங்கன்னா கிடையாது. அவங்க வந்து ஒரு BA தமிழ் லிட்டரேச்சர் டிகிரி வச்சிருக்கிறாங்க, எக்ஸாம் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கிறாங்க. ஓகே. ஏன் அப்படி ஒரு பாகுபாடு? தமிழர்கள் என்றால் இழிச்சவாயர்கள் என்று TNPSC நினைத்துக் கொண்டிருக்கிறதா என்று எங்களுக்கு தெரியவில்லை. அனைத்து மாநிலங்களும் அவர்களுடைய சொந்த மொழியில் ஒரு தேர்வு எழுதி ஒரு துணை ஆட்சியராக ஆக முடிகிறது. தமிழ்நாட்டில் ஆக முடியவில்லை. ஓகே. இங்கிலீஷ் எழுதாதான் மார்க் போடுறாங்க. இங்கிலீஷ் எழுதினா மட்டும்தான் மார்க் போடுறாங்க. ஏன் சார் தமிழ்ல புறக்கணிக்கிறாங்க? ஏன் தமிழ் எழுதுனா மார்க் போட மாட்டேங்கிறாங்க? அவங்களுக்கு வந்து அவங்களே நினைச்சுக்கிறாங்க தமிழ் எழுதினா அறிவில்லை, தமிழ் எழுதுபவர்கள் முட்டாள்கள். தமிழ்ல வந்து எவ்வளவு சிறப்பா வந்து பதில் எழுதினாலும் அந்த பதிலுக்கு வந்து மார்க் போட மாட்டாங்களா? மார்க் போய் 2016 தமிழ் எழுதுறாரு வரல, 17 எழுதுறாரு, 19 வரல, 20க்கு அப்புறம் இங்கிலீஷ் எழுதுறாரு வந்துருச்சு. அகைன் மறுபடியும் இன்டர்வியூ போறாரு. அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து வரலாறு, புவியியல், பொருளாதாரம் இதெல்லாம் எதுவுமே படிக்க வேண்டாம். இங்கிலீஷ் மட்டும் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் மட்டும் படிச்சுட்டு ABCD பேப்பர் எழுதி வச்சிருந்தா டெப்டி கலெக்டர் போஸ்ட் கொடுத்துருவாங்க போல. அந்த நிலைமை தான் நீங்க TNPSCக்கு இருக்கு. வேற இடஒதுக்கீடு எதற்கு? நீங்க இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி ஒருவர் வேலை பெறுகிறார் என்றால், தமிழ் மீடியம் இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி வேலை பெறுகிறார் என்றால், அவர் அந்த தேர்வை தமிழில் தான் எழுத வேண்டும் என்று ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு வரணும். 2010 இருந்து 13 வரைக்கும் 23 வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது. அதாவது வந்து ஒரு 2010 இருந்து 2023 வரைக்கும் ஒரு 7 கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. அந்த கேள்விகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு ஒரு தடவை சொல்றேன். எத்தனை குரூப் 1 தேர்வுகள் நடைபெற்றது, எத்தனை காலி பணியிடங்கள், ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின். மூணாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா 2010 இருந்து 2023 வரைக்கும் அந்த மெயின் எக்ஸாமினேஷன் ஆங்கிலத்தில் எழுதி எத்தனை பேர் செலக்ட் ஆனாங்க. 4வது கொஸ்டின் அந்த மெயின் எக்ஸாமினேஷன் தமிழ்ல எழுதி எத்தனை பேர் செலக்ட் ஆனாங்க. 5வது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மீடியத்துக்கு எத்தனை இடஒதுக்கீடு சீட்டு, எத்தனை சீட்டு கொடுத்தீங்க. 6வது கொஸ்டின் வந்து தமிழ் மீடியம் இடஒதுக்கீடை பயன்படுத்தி தமிழ் வழியில் எத்தனை பேர் முதன்மை தேர்வு எழுதினாங்க. 7வது கொஸ்டின் தமிழ் மீடியம் இடஒதுக்கீடை பயன்படுத்தி இங்கிலீஷ் எத்தனை பேர் எழுதினாங்க. ஸோ இந்த 7 கொஸ்டின் அவர் கேட்டிருக்கிறாரு. TNPSC வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக அவங்க மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது 2010 இருந்து 23 வரைக்கும் எத்தனை நோட்டிபிகேஷன், குரூப் 1 நோட்டிபிகேஷன், 2வது எத்தனை காலி பணி அது கொடுத்துருக்காங்க. 3வது கேள்வி, 4வது கேள்வி, 6வது கேள்விக்கு TNPSC ஆன்சர் கொடுக்கல. 3வது கேள்வி நம்ம என்ன கேட்டோம், ஆங்கிலத்தில் எழுதி எத்தனை பேர் செலக்ட் ஆனாங்க. 4வது கேள்வி தமிழ் எழுதி எத்தனை பேர் செலக்ட் ஆனாங்க. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி ஆங்கிலத்தை எத்தனை பேர் எழுதினாங்க, தமிழ் மொழி இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி தமிழ் எத்தனை பேர் எழுதினாங்க. ஸோ இந்த கேள்விகளுக்கு TNPSC பதிலே சொல்லல. இது வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நியூஸா வந்து கொடுத்திருந்தாங்க. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 2010 முதல் 2023 வரை நடந்த குரூப் 1 தேர்வுகளில் தமிழ் வழியில் கல்வி பயிற்றுவதற்கான முன்னுரிமை அடிப்படையில் எத்தனை இடங்கள் ஒதுக்கப்பட்டது என தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு TNPSC எந்த தகவலையும் தரவில்லை. ஸோ இந்த பேப்பர்ல அந்த நியூஸ். ஸோ எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா தமிழில் எழுதி எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை மறைக்கக்கூடிய TNPSC என்ன காரணம்? இப்ப சொல்லுங்க. சொல்லுங்க. குரூப் 1, குரூப் 2 தேர்வுகள்ல வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவுல, அதாவது கோடிக்கணக்கான அளவுல வந்து முறைகேடுகள் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா முதன்மை தேர்வு, முதல்நிலை தேர்வு, நேர்காணல் அப்படின்னு 3 படிநிலையில இருக்கிற இந்த குரூப் 1 தேர்வுல மட்டும் ஆணையத்துல இருந்து ரகசியமா அதனுடைய கேள்வித்தாள்கள்லாம் எடுத்து சில மாணவர்களுக்காக மட்டும் சில பயிற்சி நிறுவனங்கள் வெளியிட்டு இருக்காங்க. இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா தியாகராய நகர்ல ஒரு பயிற்சி மையம் இருக்குங்க. அதாவது ஒரு பெரிய அரசியல்வாதி அட்மிட் செய்யப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் பேர் கொண்ட பயிற்சி மையம். அங்க பார்த்தோம்னா 75 மதிப்பெண்கள் வாங்கி தரதா சொல்லி கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய் வரைக்குமே வாங்கி இருக்காங்க. அந்த அகாடமி யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். நீங்க ஓப்பனா நேற்று ஜூனியர் விகடன்லேயே போட்டிருந்தாங்க. ஜூனியர் விகடன்ல நேற்று நான் ஒரு ஆர்டிகல் படித்தேன். ஒரு மருத்துவமனை பேர்ல இருக்கிற அகாடமி ஒரு அரசியல்வாதி சப்போர்ட் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க தானங்க குறை சொல்றீங்க. அப்போலோ அகாடமி இதில் இன்வால்வ்டுன்னு சொல்லிட்டு நீங்க தானே சொல்றீங்க. அண்ட் அப்போலோ அகாடமி இன்னும் 2-3 நிறுவனங்களை பற்றி குறிப்பிடுகிறார்கள். பயிற்சி நிறுவனங்களை பற்றி இந்த அவரோட அஃபிடவிட்ல அரசு பற்றி குறிப்பிடாரு. 21 மாதங்களாக இந்த வழக்கை பற்றி நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எல்லாத்தையும் மறந்துடாங்க. அம்னிஷா அந்த மாதிரி ஆச்சு. ஆமா,
உங்க கீழே தானங்க இருக்கு சிபிசிஐடி, என்னையா இத்தனை வருஷமான்னு சொல்லிட்டு போய் பண்ண வேண்டியதானே நீங்க. இது மட்டும் கிடையாதுங்க, இவர்களுடைய பேப்பரை விடைத்தாள்களை வந்துட்டு யார் திருத்துறா, எந்த பேராசிரியர் திருத்துறாங்கிற வரைக்கும் இந்த பயிற்சி மையங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கு. அதன் பிறகு அந்த பேராசிரியர்களை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்து இப்படி பல முறைகேடுகள்லயும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா பேட்டி எடுக்கிற? நிப்பாட்டுற கேமராவை, நிப்பாட்டுற கேமரா. என்னடா சொட்ட தலைய செருப்பால் அடிப்பட்ட உடனே நிப்பாட்டுற ப்ரோக்ராமே நிறுத்துடா. தலைவரே, இங்க என்ன பேட்டி, எந்திரிச்சு வாங்க. அவ்வளவுதானே, பேட்டி முடிஞ்சதுல. வணக்கம். ஐயா, பேட்டி இன்னும் முடியல. லைப்ரரியில ஓடிக்கிட்டு இருக்கு, மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லல. ஸோ ப்ளீஸ் உட்காருங்க. ரெண்டாயிரத்தி 2017 ஒரு பெரிய கேஸ் நடந்துச்சு. 21 உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் அப்போ ரிட்டையர்ட் ஆகி போறாரு. அவர் வந்து சொல்றாரு, பெண்கள் இடஒதுக்கீடு தவறாக அழைத்து ஆண்களுக்கு மிகப்பெரிய சமூக துரோகம் டிஎன்பிஎஸ்சியும் கவர்மெண்ட்டும் 30 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. போன வருஷம் நடந்த குரூப் 2ல மொத்தம் 161 வேகன்சில சரி 100 பேர் பெண்கள், வெறும் 61 தான் ஆண்கள். 26 சப் ரிஜிஸ்டர்ல 20 பேர் பெண்கள், 6 தான் ஆண்கள். அந்த சர்வீஸ் ஓரியன்ட் செக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சேவை சார்ந்த பணிகள், செவிலியர் பணிகள் ஆகட்டும், ஆசிரியர் பணியிடங்கள் ஆகட்டும், இதுல பெண்களுடைய சதவிகிதம் தான் அதிகமாக இருக்கிறது. செவிலியர்கள், சத்துணவு, அங்கன்வாடி பணியாளர்கள்ல கிட்டத்தட்ட 90% 95% பெண்கள் தான் இருக்கிறாங்க. 5% தான் ஆண்கள் இருக்காங்க. அடுத்ததாக ஆசிரியர் பணியிடங்கள்ல 60% பெண்கள், 30% தான் ஆண்கள். தற்போது இருக்கிற நிலவரப்படி மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் மருத்துவர்களாக இருக்கிறவங்கள 50% மேற்பட்டோர் பெண்கள் தான். பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்படுது. இப்போ கடந்த 2 ஆண்டுகள்ல டிஎன்பிஎஸ்சில நிரப்பப்பட்ட அந்த புள்ளி விவரங்களை நம்ம எடுத்து பார்க்கலாம். முதல்ல குரூப் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் 85 பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு. அதுல 68% பெண்களும் 32% தான் ஆண்களும் உள்ள போயிருக்காங்க. அடுத்ததாக நம்ம குரூப் 2 தேர்வு எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 1078 பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு. அதுல 61% பெண்களும் 39% ஆண்களும் உள்ள போயிருக்காங்க. அடுத்து 2019-20 இந்த ஆண்டு எடுத்துட்டோம்னா குரூப் 1 மொத்தம் 181 பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு. அதுல 63% பெண்கள் போயிருக்காங்க. முக்கியமா குரூப் 1 தேர்வுல பெண்களோட அந்த சதவீதம் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கிறத பார்க்க முடியுது. கடந்த முறை சப் கலெக்டர் பதவிக்கு 27 பேருக்கு 21 பெண்கள் என்றும் அனைத்து அரசு வேலைகளிலும் பெண்களுக்கு தொடர்ந்து முன்னுரிமை வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளனர். இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி கிட்ட எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் செலக்ட் ஆனாங்க கேளுங்க. அந்த லிஸ்ட் எங்கிட்ட இல்ல, சொல்ல மாட்டாங்களா? லிஸ்ட் இல்லங்கறாங்க கோர்ட்ல. சார் அவங்க தான் சார் எக்ஸாம் நடத்துறாங்க, எக்ஸாம் நடத்தும்போது ரெக்ரூட் பண்றாங்க அப்படின்னு போட்டு மேல ஃபீமேலான்னு கேக்குறீங்கல்ல. அப்ப அந்த லிஸ்ட் இல்லன்னு என்ன அர்த்தம்? அப்படி நீங்க மறைக்கிறீர்கள், உண்மையை மறைக்கிறீங்க. ஏயா, கையில ஒரு மைக்கு, சேட்டலைட் டிவி இருக்குன்னு ஒரு கோட்டை மாட்டிட்டு நீங்க என்ன வேணா கேப்பீங்க, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? இல்ல, பதில் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க. நான் நல்லா படித்து நல்லா எழுதியிருக்கேன், என் பேப்பரை கொடுங்க, நான் ஃபெயிலாக சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு தான் ஓஎம்ஆர் ஷீட்டை கொடுங்கன்னா தரமாட்டாங்க. ஃபைனல் ஆன்சர் கீ கொடுங்கன்னா அதுவும் தரமாட்டேன். எப்போ தருவாங்கன்னா இவன்லாம் போய் வேலையில் ஜாயின் பண்ண பிறகு தான் உங்களுக்கு தருவாங்களாம். அப்போ நீங்கள் அதை வாங்கி என்ன பண்ண போகிறீங்க? வாங்கின பிறகு நீ மறுபடியும் சேர்த்தவனை செலக்ட் ஆனவனை கேஸ் போட்டு நீங்கள் வேலை வாங்குறதுக்குள்ளே ஒரு 2-3 இயர்ஸ் ஓடிடும். அந்த ஸ்பாட்டில் இன்றைக்கி ரிசல்ட் விட்றியா, ரிசல்ட் விட்டு அடுத்த நிமிஷமே என்னோடய ஓஎம்ஆர் ஷீட்டும் என்னோடய ஆன்சர் கீயும் வந்திருக்கும். நான் வீட்டில் உட்காந்து வெரிஃபை பண்ணுறேன். நீங்கள் என்ன என்னை 50 மார்க் போட்டு ஃபெயில் பண்ணுறது? நீங்கள் போடுற 50 மார்க்கு நான் ஏன் ஏற்றுக்கணும்? என்கிட்ட எல்லாத்தையும் கொடுங்க, நான் வேல்யூ பார்த்துட்டு என்னை நான் செல்ஃப் எவாலுவேட் பண்ணிவிட்டு என்னையை நான் அப்கிரேட் பண்ணிக்கிறேன். நான் ஒத்துக்கிறேன், நான் ஃபெயிலாக போனேன், நான் ஃபூல் தான், முட்டாள் தான், நான் இன்னும் படிக்கணும் அப்படின்னு நானே என்னை எவாலுவேட் பண்ணிக்கிறேன். அப்போது இது வரைக்கும் டிஎன்பிசியில் இந்த நடைமுறை இல்லாதனால பல போட்டித் தேர்வாளர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்களா? பல போட்டியில் கோடிக்கணக்கான போட்டித் தேர்வாளர்கள் இதனாலே வெளியே போயிருக்காங்க. ஒருத்தன் ஏன் ஃபெயில் ஆகுறான்னு தெரிய கூட அவனுக்கு 4 வருஷம் ஆகுதுன்னா அவன் எப்படி எக்யூப் பண்ணுவான்? இல்லை, இப்போதான் எனக்கு சந்தேகம் வருது. டிரான்ஸ்பரன்சிக்கு இதுதான் வந்து ஒன்லி எவிடன்ஸ். எஸ், உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை நான் கேட்டேன்னா அது தரணும், இல்லைனா ஜென்ரல் ஆன்சர் ஷீட் அவங்க கொடுக்கணும். ரெண்டாவது இந்த கீவேர்ட்ஸ் கீயை வந்து அவங்க இதுதான் நான் வந்து சரியாக எழுதியிருக்கேனா தப்பாக எழுதியிருக்கேனா, இல்லை நீ காசு வாங்கிட்டு போடுறியா இல்லையா அப்படின்றத உறுதி பண்ணுறது இதுதான். இதை ஏன் வெளியிட மாட்டேங்கிறாங்க? என்ன ரீசனே தெரியலங்க. ஒவ்வொரு எக்ஸாம்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 பேர் 1000 பேர் எக்ஸாம் எழுதுறாங்களா, அவங்களுடைய ஆன்சர் ஷீட் இருந்தாப்பா நீங்கள் எக்ஸாம் எழுதியாச்சு, நாங்கள் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவோம், ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட வேண்டியதானே? ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ அதில் என்ன ஒழிஞ்சிருக்கு? அதுதான் நம்ம கேட்குறோம். தீக்குள்ள விரல விட்டா சுடுன்னு சொல்றேன், உனக்கு புரியல.
நீ விட்டு பார், அப்ப தெரியும். 2016ஆம் ஆண்டு குரூப் 1 தேர்வு நடைபெறுகிறது. இந்த குரூப் 1 தேர்வில் மிகப்பெரிய முறைகேடுகள் நடைபெற்றிருக்கின்றன என்று புகார் எழுந்தது. இந்த 2016ஆம் ஆண்டு நடந்த வழக்கில் முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது என்று கூறப்படுகிற இந்த தேர்வில் தேர்ந்தெடுக்கப்பட்ட டெபுட்டி கலெக்டர் ஒருத்தர் இருக்கார்ல, ஹிஸ் நேம் இஸ் மணிராஜ். அவர் தான் உதயநிதி பிஏ. இப்போ விசாரணை எப்படி நடக்கும்? அவருக்கு வேலை போயிருமே. அந்த 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 இன்னொன்று, அன்று நடத்தப்பட்ட தேர்வு செல்லாது அப்படின்னு அறிவிச்சா இவருக்கு வேலை இருக்காது. இவருக்கு வேலை போயிடும். இப்போ அவர் சும்மா இருப்பாரா வேலையை காப்பாற்றிக்கிறதுக்கு?